Excuse me. சொல்லுங்க. Ragini. I am new recruit. It is first day. Good morning, sir. Morning, sir. Sir, new joining. Hello, sir. நான் இதுக்கு முன்னாடி உன்னை எங்கேயாவது பார்த்தனா? என்னையா? இல்ல நான் ஏதோ இல்யூஷன் நினைக்கிறேன். ஏன்னா உன்னோட ஃபேஸ் பழைய கேஸோட விக்டிமா இருந்துச்சு. அந்த பொண்ணு பேர் ராகினி. ராகினியா? சார் என் பேரு கூட ராகினி. சார் நீங்க தப்பா நினைக்கலனா உங்களை ஒன்று கேட்கலாமா? இந்த கேஸ்ல அப்படி என்ன இருக்குன்னு உங்களுக்கு அந்த டெட் விக்டிம் ஞாபகத்துக்கு வந்தாங்க? அப்படி இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சு? ராகினி யாரு சார்? என் பேரு ராகினி. வெறும் ராகினி. நீ கேக்குறல்ல இந்த கயிறு மாதிரியே என் வாழ்க்கையிலயும் நிறைய முடிச்சுகள் இருக்கு. அம்மா நான் சமையல் பண்ணிட்டேன். நீங்க அப்பாக்கு சாயங்காலம் கொடுக்க வேண்டிய மருந்தை கரெக்டா கொடுத்துருங்க, இல்லைன்னா அவர் மறந்துடுவாரு. அப்புறம் அப்பா ப்ளீஸ் பீடி பிடிக்காதீங்க, அப்புறம் மறுபடியும் உங்க லங்ஸ்ல இன்ஃபெக்ஷன் வந்துடும். தெரியுமா, எனக்கு வந்த இந்த வியாதியால உனக்கு செலவு தான் அதிகமாயிட்டே போகுது. நான் என் பொண்ணோட வருமானத்துல சாப்பிட்டு இப்படி பெருத்து போயிருக்கேன். மனசுல இவ்வளவு பாரம் இருக்கும்போது என் வாய்க்குள்ள எப்படிமா பீடி போகும்? நீங்க எதுக்கு இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்கப்பா? நீங்க உங்க ஹெல்த்தை மட்டும் யோசிங்க. அப்புறம் நீங்க இன்னொரு தடவை பீடி பிடிச்சிங்க, நிஜமா உங்ககிட்ட பேச மாட்டேன்னா. அடாடா, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. நீ அப்படிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் நான் பிடிக்க மாட்டேன். இதை பாருமா, எனக்கும் உடம்பு சரியாகி நானும் வேலைக்கு போகணும்னு எவ்வளோ நாளாக ஆசைப்படுறேன் தெரியுமா? என்ன கூட என் கடமையை செய்ய விடுங்கப்பா. நீங்களும் உங்க வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வச்சிருக்கீங்கப்பா. இல்லைன்னா இந்த சொசைட்டில இருக்கிறவங்க அவங்க பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப கூட விட மாட்டாங்க. அதனால தான் உன்னை இந்த ஏரியால இருக்கிறவங்க பெருமையா பேசுறாங்க. இவ்வளவு நாளா நாம குடிசையில தான் இருந்தோம். ஆனா இன்னைக்கு உன்னாலதான் நாம இவ்வளவு பெரிய வீட்டுல இருக்கோம். அம்மா, இந்த வீட்டை நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்மா. மேலே இன்னொரு ஃப்ளோர் கட்டணும், வீட்டை பெருசு பண்ணணும். ஐயோ இல்லம்மா, இன்னும் நீ எத்தனை ஃப்ளோர் தான் கட்டுவ? அப்பா, வீட்ல ஃப்ளோர்ஸ் கட்டுறது இம்பார்ட்டன்ட் இல்ல, இது நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் சம்பந்தப்பட்டது. இவ்வளோ நாள் நம்ம தலை குனிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்ப தலை நிமிந்து வாழ டைம் கிடைச்சிருக்கு. அதை நம்ம செய்யணும்ல. அம்மா, அம்மா ஒரு கப் காஃபி ப்ளீஸ். உன் தங்கச்சி சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு ஆபீஸ்க்கே போயிட்டா, உன்னால காஃபி கூட போட்டுக்க முடியாதா? என்னையும் அவளையும் கம்பேர் பண்ணாதீங்க. அவ கூட கம்பேர் பண்றதுக்கு கூட உனக்கு தகுதி இல்ல. நீ கொஞ்சம் அவள மாதிரி மாறினா கூட நான் காசிக்கு போயிடுவேன். இன்னைக்கு நீ பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவேன்னு நினைச்சேன். இன்னைக்கு மட்டும் நான் பஸ்ஸை மிஸ் பண்ணா பாஸ் என்ன சாவடிச்சிருவாரு. இன்னைக்கு ரொம்ப பெரிய பிரசன்டேஷன் இருக்கு. நீ எதுக்காக கயிறுலாம் கட்டியிருக்க? இதை சும்மா தான் கட்டியிருக்கேன். நீ எனக்கு ஹாரர் பிக்ஸ் அனுப்புறல்ல, கனவுலலாம் அதுவே வருது. அதுக்காக தான் இதை கட்டியிருக்கேன். நீ இதெல்லாம் கூட நம்புவியா? சிரிக்காத, வா பஸ் வந்துருச்சு. சரி, உன் கனவுல பேய் வரும்ல, அது பார்க்க எப்படி இருக்கும்? பைத்தியம் தான் நீ. சரி அதை விடு, இத கேளு. நான் இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு பிரசன்டேஷன் தரப்போறேன்ல, அதை ஒரு வாட்டி நீ கேட்டுட்டு எனக்கு ஃபீட்பேக் தான். ஏய் பொறுக்கி,
ஏய் எதுக்கு அடிச்சனே? நீ எதுக்கு அப்படி தொட்ட? ஏய் தெரியாம தான பட்டுச்சே. நீ முன்னாடியும் இதே தான் பண்ண, நான் இக்னோர் பண்ணிட்டேன். இங்க என்ன நடக்குது? பஸ்ல கை கால அண்ணா இவன் நேத்து கூட இதே தான் பண்ணா. அப்பலாம் ஒண்ணு இல்ல நானா. அண்ணா இவன் இதே தான் எப்ப பார்த்தாலும் நான் அப்பலாம் பண்ணலன்ற. வெளிய அனுப்புங்க. நான் பேச்சு கேக்கல ஏற மாட்டேன் மேடம். டேய் ஓடி சும்மா சரி விட்டுதல்ல. அவனை பத்தில எதுக்கு நீ யோசிக்கிற? உட்கார். இன்னைக்கு உன்னோட பிரசன்டேஷன் இருக்கு. நான் உனக்கு ஒரே ஒரு டிப் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். உன்னால முடிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷ்ல பேச. அதை தவிர உன்கிட்ட வேற எந்த குறையும் கிடையாது. என் இங்கிலீஷ் கூட என் கனவு மாதிரி இறுகி போயிருந்தது. ஆனா இங்கிலீஷ் வந்துருச்சு. அப்புறம் கனவையும் சரி பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீங்க உங்க அப்பாவை கண்ணு முன்னாடி வாழ்க்கையில கஷ்டப்படுறத பார்த்த அப்புறம் நீங்க எல்லாரையும் விட முன்னாடி இருந்தா கூட உங்க மனசுக்குள்ள இருக்கிற இன்செக்யூரிட்டி உங்களை எப்பவும் வெளியே வரவிடாது. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, விதி நம்மளுக்கு ஃபேவரா இல்லாத வரைக்கும் நம்மளோட டேலண்ட் நம்ம கூடவே தான் இருக்கும்னு. ஹாய். ஹாய். உன்னோட பேர் ரொம்ப லக்கி போல இருக்கு. நேத்து உன் கனவுல வந்துச்சு. இன்னைக்கு இன்கிரிமெண்ட் கொடுத்துருச்சு. இன்கிரிமெண்ட்? ஆமா, உன்னோட சேலரியை 25% இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. என்ன? இப்பெல்லாம் பாஸுக்கு ராகினி மேல மரியாதை அதிகமாயிட்டு போகுது. ஆனா ராகினி அதை டிசர்வ் பண்ணிருக்கால. நான் கூட தான் டிசர்விங். ஆனா பாஸோட ஆசைக்கு நான் இணங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அந்த இடத்த ராகினி பிடிச்சிட்டா. நீ என்ன சொல்ல வர? உன் பாஸை பத்தி உனக்கு தெரியாதா? ராகினி புராணம் தான் பாடிக்கிட்டு இருக்காரு. மேடம், நீங்கள் அந்த புது பயோமெட்ரிக் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டீங்களா? பவன் சார் செஞ்சுட்டேன். இந்தாங்க. மேடம் இதில் உங்கள் சர்நேமே இல்லையே. எனக்கு சர்நேம் இல்லை பவன் சார். எல்லாருக்கும் சர்நேம் இருக்கும்ல. யாரும் வானத்துலேருந்து அப்படியே பிறந்து வந்துடுறதில்ல. எல்லாரும் அவங்க தாத்தா அப்பா வம்சாவளியில் தான் வருவாங்க. சரி, உங்கள் கேஸ்ட் என்ன மேடம்? பவன் சார் அனாவசியமா பேசாதீங்க. போய் உங்க வேலையை பாருங்க. மேடம், உங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்குறீங்களா? ஏன் அவ இப்படி கத்திட்டு இருக்கா பவனண்ணா? இந்த மாதிரி கேடு கெட்ட வீட்டெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. புரியல. அதாவது இந்த ராகினி உங்க ஜாதியை விட கீழ் ஜாதியை சேர்ந்தவ. ஆனா அவ இப்போ உங்களுக்கு பாஸ் ஆயிட்டா. இப்படி கேடு கட்டவங்களுக்கு கீழே நான் வேலை செய்ய வேண்டிய நிலைமை எனக்கு வந்துருச்சு. ராகினி, நீ என்ன எல்லாரும் முன்னாடி திட்டல? இப்போ பாரு, நான் உன்னை என் எச்சையை குடிக்க வைக்கிறேன். அதுதான் நான் உனக்கு கொடுக்குற தண்டனை. சாரிண்ணே, நான் வர கொஞ்சம் லேட் ஆகுது. ஆனால் நான் வரதுக்குள்ளே அவங்கள அனுப்பி வச்சிடாதீங்க. என் மச்சனோட ஃபங்க்ஷன் ஆச்சே, சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம். இருங்க. ஓகேண்ணா வந்துடுறேன். ஹலோ அங்கிள், கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டுங்களேன். கண்ணா, இந்த ரோட்ல இதுக்கு மேலாம் வேகமா போக முடியாதுப்பா. அது ரிஸ்க். ரூல்ஸை கொஞ்சமா மீறதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு லேட் ஆகுதுல்ல. ரூலு தான்ப்பா. எதுக்கு அவனை கஷ்டப்படுத்துற? சரி பரவாயில்ல, விடுங்க. இந்த மாதிரி நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். என்ன இப்போ கேட்டு பழகி போச்சு, விடுங்க. நீங்க டாக்ஸியை போல இருந்து ஓட்டுறீங்க? பல வருஷமா ஓட்டிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு 18-20 மணி நேரம் ஓட்டு. பாருங்க அங்கிள், உங்களுக்கு வயசாகுது. இப்படி ரெஸ்ட் எடுக்காம வேலை பார்த்தீங்கன்னா சீக்கிரம் மேலே போயிடுவீங்க. எப்பா, வேலை செய்யலன்னா வீட்டோட தேவைகளை எப்படி பூர்த்தி பண்ண முடியும்? மேலே போகணும்னு சொன்னியே, ஒரு நாள் எல்லாரும் போய் தானே ஆகணும். ராகினி போனே எடுக்க மாட்டேங்கிறா. 10 மணி ஆயிடுச்சு. எங்க போயிருப்பா? சரி, நீ அவ ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி பாரு. ஆபீஸோட நம்பர் கீதாஞ்சலி கிட்ட தான் இருக்கு. பாய். ஹலோ, ராகினி உன் கூட தான் இருக்காளா? அவ ஏன் கூட இருக்க போறா? அவ இன்னும் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரல. ஒரு தடவை ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி நீ கேட்டு பாரு. சரி. அவ ஆபீஸ்லயும் யாரும் போன் எடுக்கலாமா? ஆபீஸ க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு வேலை பண்ணு, அவங்க கூட வேலை செய்யறவங்க யார்கிட்டயாவது ஃபோன் பண்ணி கேட்டு பாரு.
நீங்க 2 பேரும் எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆவறீங்க? அவ பாய் ஃப்ரெண்ட் வீட்ல இருப்பா, வந்துருவா. ஏண்டி இவ என்ன உளறிக்கிட்டு இருக்கா? நான் ஒன்னும் உளறலப்பா. நீங்க 2 பேரும் பண்ண தப்பால தான் இது நடந்திருக்கு. 20 வயசுக்கு மேல ஆகுது. ஆனா நீங்க இன்னும் அவ கல்யாணத்தை பத்தி பேசவே இல்ல. அவ தேவைக்காக வெளியே எங்கேயாச்சும் போ. என்னடி பேசிட்டு இருக்க? உன் முன்னாடி உன் அப்பா உட்காந்துட்டு இருக்கத மறந்துட்டு பேசிட்டு இருக்கியா? அவகிட்ட நம்ம என்ன பேச முடியும் சொல்லு? நம்ம சின்ன பொண்ணை பத்தி கொஞ்சம் யோசி. நான் போய் அவளை தேடி பார்த்துட்டு வரேன். இங்க பாருங்க, நீங்க எங்க போறீங்க? உங்களுக்கே உடம்பு சரியில்லை. நீங்க உட்காருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். இருங்க. பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரல. இப்படியே என்னால சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் போய் பார்த்துட்டு வரேன். பாருங்க. அப்பா சாரி, நான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன். வாங்க, நானும் உங்க கூட வரேன். நியூஸ் நடந்திருக்கு. நேத்து காணாம போனதா சொல்லப்பட்ட நிலையில அந்த பொண்ணோட சடலத்தை தூக்கு மாட்டப்பட்ட நிலையில மீட்டு இருக்காங்க. ரிப்போர்ட்ஸ் படி விக்டிமோட குடும்பம் சம்பவத்துக்கு முந்தின நாளே பொண்ணை காணோன்னு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இப்ப கேள்வி என்னன்னா, இது கொலையா இல்ல தற்கொலையா? உங்க ராகினி சூசைட் பண்ணல, அவளை யாராவது கொன்னாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமா சார், அதுதான் உண்மை. என் பொண்ணு இன்னைக்கு வரைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் அவன் மனசளவுல தளரவே மாட்டா. இந்த கொலையை யார் பண்ணிருப்பா? தெரியலையே சார். எங்க மேல யார் கண்ணு பட்டுச்சோ தெரியலையே. கண்ணு பட்டுச்சா? சார், நாங்க பரம ஏழைங்க சார். 3 வருஷத்துக்கு முன்னாடி ராகினிக்கு இங்க வேலை கிடைச்சது. 1 வருஷம் முன்னாடி பேங்க்ல லோன் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டினா. இப்ப நீங்களே பாத்தீங்களே, நாங்க கண்ட கனவெல்லாம் இப்படி நாசமாயிடுச்சு சார். ராகினி வீட்டுக்கு ஆபீஸ்ல இருந்து எப்படி வரும்? சார், குன்பேட்டையில இருந்து ஆபீஸுக்கு டைரக்டா பஸ் இல்ல சார். நந்தி சவுக் வரைக்கும் அவ ஆட்டோவில் போவா. அங்க இருந்து அவ ஆபீஸ் போறதுக்கு டைரக்டா ஒரு பஸ் வரும், அதுல போயிடுவா சார். ராகினி ஆபாநகர் ஆபீஸ்ல இருந்து பஸ்ஸை பிடிச்சி நந்தி சவுக்கு வருவா. அதுக்கப்புறம் ஷெரின் டிரான்ஸ்போர்ட் மூலமா தான் இருக்கிற வீடான சர்குன்பேட்டுக்கு வருவா. ஆனா நமக்கு மர்தாஸ்பூர் சர்குன்பேட்ல இருந்து 5 கிலோமீட்டர் வந்து இந்த இடத்துல கட் ஆகும். இங்கிருந்து நமக்கு ராகினியோட போனோம் 1 கிலோமீட்டர்ல கிடைச்சிருக்கு. ஆனா சார், இந்த ரூட்ல எங்கேயும் சிசிடிவி கேமரா கிடையாது. ஷர்மா, சிசிடிவி இல்லாத காலத்திலையும் கேஸை சால்வ் பண்ணியிருக்காங்க. இந்த ரூட் ஃபுல்லா ஸ்கேன் பண்ணுங்க. இதையும் தெரிஞ்சுக்கோங்க, ராகினி தான் ஆபீஸ்ல இருந்து எத்தனை மணிக்கு கிளம்புனான்னு. ராகினி எதுக்கு மர்தாஸ்பூர் போனா? அங்க அவ தான் விருப்பத்துக்கு போனாலா, இல்லைன்னா யாராவது கட்டாயப்படுத்தி கூட்டு போனாங்களா? இது சூசைடா இல்ல அபார்ட்மெண்ட் சூசைடா? உன் கூட பேச எனக்கு விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு போனை கட் பண்ணாத. நான் ராகினியை பத்தி தெரிஞ்சுக்க தான் உனக்கு கால் பண்ணேன்னு உனக்கு தெரியல. எதுக்கு? நீ அதிகமா அவளதானே நேசிச்ச. என்ன எதுக்கு கேக்குற? நான் பொண்ணை தாண்டி காதலிச்சேன். உன் காதலால என் தலையெழுத்தையே மொத்தமா மாத்திட்ட. இங்க 2 பேருக்கு நடுவுல பிரச்சனையா இருந்தது நீதான். எப்படியோ என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்ட. ராகினியே உன் வலையில விழ வச்சிட்டியோ என்னமோ தெரியும். தயவு செஞ்சு உன் வாயை மூடுறியா? நீ வாயை மூடு. ஒரு வேலை என்னால முடிஞ்சா உன்னை கொண்டு தூக்கல மாட்டிருப்பேன். போனை வச்சிரு. கீதாஞ்சலி, இதெல்லாம் என்ன? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? 10,000 ரூபாய் மேல செலவு பண்ணாதன்னு சொன்னா இல்லையா? ஆனா நீ 37,000 செலவு பண்ணிட்டு வந்திருக்க. 10,000 ரூபாயில அப்படி என்ன வாங்கிட முடியும் கேந்தர்? நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி தான் செலவு பண்ணி ஆகணுமா, புரியுதா? இவ்ளோ காஸ்ட்லி பிராண்ட்ல ட்ரெஸ் எடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு சொல்லு. இது காஸ்ட்லி மட்டும் இல்ல, கிழிஞ்சு போய் ஓவர் எக்ஸ்போஷனா ஆகிற மாதிரி இருக்கு. உனக்கு புடவை கட்டுற பொண்டாட்டி தான் வேணும்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. ஃபேஷன்ற பேர்ல இந்த மாதிரி கேவலமான ட்ரெஸ் என் பொண்டாட்டி போறத நான் எப்படி அனுமதிக்க முடியும்? இந்த மாதிரி ட்ரெஸ் போறதுனால என்ன ஆகும் தெரியுமா? பாக்குறவங்க பார்வை வேற மாதிரி இருக்கும்.
அப்படியா? இந்த மாதிரி ட்ரெஸ்ஸ மாடல்ஸ் போட்டுக்கறாங்க. போய் அவங்களோட பேங்க் பேலன்ஸை செக் பண்ணி பாரு. பிச்சைக்கார பையனுக்கு போய் என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கே போ? கைய விடு. நீ உன் லிமிட்லயே இருந்துக்க. என்ன சொல்லுவ? மறுபடியும் சொல்ல. கைய விடு. இல்ல நீ உன் லிமிட்ல இருந்துக்கோ, புரியுதா? அக்கா, உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா? புருஷனை யாராவது கை நீட்டி அடிப்பாங்களா? எந்த புருஷனாவது பொண்டாட்டிக்கிட்ட இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பானா? உனக்கு தெரியுமா இவன் என்ன எப்படிலாம் அடிச்சு கொடுமைப்படுத்துவான்னு? இவனுக்கு வக்காலத்து வாங்க வந்துடாத. மாமா, அக்கா வேற என்னுடைய நிம்மதியை இப்ப போச்சு. இப்ப வரைக்கும் அவன் மேல கை வச்சது கிடையாது தெரியுமா? மாமா தயவு செய்து மன்னிச்சிருங்க. அக்கா பண்ணதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. சார், ராகினி சூசைட் பண்ணிக்கிட்டானா என்னால் நம்பவே முடியல. 3 வருஷத்துக்கு முன்னாடி அவள் இங்கே ஜாயின் பண்ணதுலேருந்து எனக்கு தெரியும். இங்கே நிறைய பேர் அவளை கிண்டல் பண்ணுவாங்க, ஆனால் எதையுமே அவள் கண்டுக்க மாட்டா. எல்லாரும் அவளை கிண்டல் பண்ணுவாங்களா? அது இப்போ நடந்த விஷயம் இல்லை சார், 3 வருஷம் முன்னாடி நடந்தது. அவள் இன்டர்னாக இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணா. எக்ஸ்கியூஸ் மீ மேம், ஐ ப்ரிப்பேர் திஸ் ரிப்போர்ட். ஐ ப்ரிப்பேர்ட் கிடையாது, ஐ ஹாவ் ப்ரிப்பேர்ட் திஸ்னு சொல்லணும். அவள் முதல்ல விஜிதா மேம்க்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தா. ஆனால் ராகினி அவள் டேலண்டால் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணானா 6 மாதத்துக்குள்ளேயே விஜிதா மேம் என்ன இங்கே எல்லாருக்குமே பாஸ் ஆயிட்டா. நேற்று தான் ராகினிக்கு இன்க்ரிமெண்ட் கொடுத்தோம் சார். அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டா. சூசைட் பண்ணிக்கிறதுக்கான எந்த அவசியமும் இல்லையே. அவளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாராவது இருக்காங்களா? தெரியல சார், ஆனா அவ பர்சனல் லைஃப்ல கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருந்த மாதிரி தெரியுது சார். அவங்க பர்சனல் லைஃப் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நாட் மச் சார். இத பத்தி அரவிந்தன் கிட்ட கேட்டா ஏதாவது தெரியும். அது மேடம், ராகினி மேடமும் அரவிந்த் சாரும் எப்பவும் ஒரே பஸ்ஸில் தான் வருவாங்க, ஒரே பஸ்ஸில் தான் போவாங்க. அன்னைக்கு சாயந்தரம் கூட 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் போனாங்க மேடம். எந்த பஸ் அது? பஸ் நம்பர் சொல்லுங்க. மேடம், அந்த பஸ் நம்பர் தெரியாது. ஆனால் அந்த பஸ் தினமும் சாயந்தரம் 5 மணிக்கு ஆஃபீஸ் கிட்ட நின்று தான் போகும். ஆமாம் சார், இந்த பொண்ணு தினமும் எங்கள் பஸ்ஸில் தான் ஏறும். ஆனால் அன்னைக்கு எங்கள் பஸ்ஸில் ஏறவே இல்லையா சார்? என்ன, இந்த பொண்ணு அன்னைக்கு பஸ்ஸில் ஏறலையா? இல்லை சார். அந்த பொண்ணு கூட அந்த ஆஃபீஸ் கொலீக்ஸும் வந்திருப்பான்ல? ஆமாம் சார், அந்த பையன் வருவான். ஆனால் அன்னைக்கு அவனும் அந்த பஸ்ஸில் ஏறவே இல்லையே. ஒருவேளை ராகினி அன்னைக்கு அரவிந்த் கூட வெளியே போயிருப்பாளே என்னவோ. அரவிந்த் எங்கே இருக்கான்னு பாரு, ஸ்டேஷனுக்கு வர சொல்லு. ஓகே சார். சார், ராகினிக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவும் தெரியாது. ராகினியும் நீயும் சேர்ந்து தானே அந்த பஸ்ஸில் போகிறீங்க. ஆனால் அன்னைக்கு நீங்கள் 2 பேரும் அந்த பஸ்ஸில் போலையே. இப்போ சொல்லு, ராகினியை கூட்டிகிட்டு நீ எங்கே போன? விதிஷாக்கு ஒரு வேலை விஷயமா போயிருந்தேன் சார். நான் அந்த பஸ்ஸில் போகல சார், ஆனால் ராகினி அந்த பஸ்ஸில் தான் போனா. சாரிப்பா, என்னால் இன்னைக்கு உன் கூட வர முடியாது. அதில் என்ன இருக்கு, பரவாயில்ல, நான் போய்க்கிறேன். ஆனால் டிரைவர் ராகினி அன்னைக்கு அந்த பஸ்ஸில் வரலன்னு சொன்னான். ராகினி அன்னைக்கு எப்படி போனான்னு நீ பார்த்தியா? சார், பார்க்கல. ஆனால் தினமும் அந்த பஸ்ஸில் தான் நாங்கள் போவோம். பஸ் டிரைவர் ஏதாவது போய் சொல்கிறானா? தினமும் ராகினி நந்தி சௌக்கிலேருந்து பஸ்ஸில் போவா. பஸ் ஸ்டாப்புக்கு போய் ராகினி பஸ்ஸில் போனதை யாராவது பார்த்தாங்களான்னு பாரு. பஸ்ஸில் இருந்த மற்றவங்களையும் நம்ம விசாரிக்கணும். இங்கே நாம் இருக்கிறதே 4 பேர் தான். அப்புறம் எதுக்காக நீ இன்னொரு ஃப்ளோர் கட்டுறமா? அப்பா, இவ்வளோ நாள் நம்ம தலை குனிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா இப்போ நம்ம தலை நிமிர்ந்து வாழ டைம் கிடைச்சிருக்கு. சந்தோஷமா வாழலாம்ப்பா. ஒருவேளை இன்னொரு வாட்டி நீங்க பீடி பிடிச்சிங்க, கண்டிப்பா உங்ககிட்ட நான் இனிமே பேச மாட்டேன்.
மேம் மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஒரு ரிக்ஷாக்காரன் கிடைச்சான். ராகினியை சாயங்காலம் அங்க பாத்திருக்கான் மேடம். ஆனா ராகினி பஸ்ல வரலையா, யார் கூட பைக்ல வந்து இறங்கினதை இவன் பாத்திருக்கான் மேடம். நீங்க என்ன பாத்தீங்க? அன்னைக்கு அந்த பொண்ணு ஒரு பையன் கூட பைக்கில் வந்து இறங்கினாங்க மேடம். அந்த பையன் ஹெல்மெட் போட்டுக்கின்னு இருந்தான். வந்தது இவனா? பஸ்ஸில் இந்த பையன் கூட தான் தினமும் போகும். ஆனால் இது வேற யாரோ சார். வண்டியோட நம்பர்? வண்டியோட நம்பரை நான் கவனிக்கல, ஆனால் இது சிவப்பு வண்டி. அப்போ என்ன டைம் இருக்கும்? ஒரு 6-7 மணி இருக்கும் மேடம். இங்க பக்கத்துல எதுவும் கேமரா கூட இல்ல மேடம். அட கண்டிப்பா ஒரு இடத்துல இல்லைன்னா இன்னொரு இடத்துல இருக்கும். செக் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குல்ல, அங்க போய் செக் பண்ணுங்க. ஒருவேளை ராகினி வந்த பைக் அந்த சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல. ராகினி மேடமோட வீடு தானே? ஆமா. அவங்களுக்கு பார்சல் வந்திருக்கு மேடம். சார் பைக்கை பற்றி எதுவும் தெரியல, ஆனால் சாயந்தரம் ராகினி நந்தி சௌக் பெட்ரோல் பங்க் கிட்ட ஒரு சிசிடிவி கேமராவில் கேப்சர் ஆயிருக்கா. ஆனால் அவள் சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு கேப்ல ஏறி இருக்கா. பாருங்க சார். யார் கேப் இது? அந்த பொண்ணை எதுக்கு கொன்னேன்னு சொல்லு, இல்லைன்னா அவ்வளோதான். அந்த பொண்ணு என் டாக்ஸியில் தான் சார் ஏறினா, அது நான் ஒத்துக்கிறேன் சார். அந்த பொண்ணை கூட்டிகிட்டு எங்கே போன? சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் தினமும் டாக்ஸி ஓட்டுறேன் சார். பேசஞ்சர் எங்கே இறங்குவாங்கன்னா நீ ஞாபகம் இருக்காது சார். பரவாயில்ல, நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். கொஞ்சம் ஞாபகப்படுத்து. சார் 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 வேணாம் சார். சார் வேணாம் சார். எனக்கு ஞாபகம் வந்துச்சு சார். நான் அந்த பொண்ணை மெயின் மார்க்கெட் பக்கத்தில் இறக்கி விட்டேன் சார். எத்தனை மணி இருக்கும் சார்? அப்போ 8 மணி இருக்கும் சார். அன்னைக்கு வண்டியில் எத்தனை பேர் இருந்தாங்க சார்? அந்த பொண்ணை தவிர இன்னும் 3 பேர் இருந்தாங்க. அவங்க 3 பேர் யாரு? அவங்க யாருன்னு தெரியாது சார். நான் தினமும் டாக்ஸி ஓட்டுறேன்ல, அவங்க வேற இடத்துல இருந்து ஏறினாங்க. அவங்க எங்க இறங்குனாங்கன்னு உனக்கு தெரியும்ல சார்? முதல்ல ஏறினாலும் கீர்த்தி நகர்ல இறங்கினாங்க. 2வது ஆளு பிருந்தாப்பூர், அப்புறம் 3வது ஆளு மெயின் ரோடு பக்கத்துல இறங்கினா. அந்த பொண்ணு ராகினி தினமும் நந்தி சௌக்ல இருந்து அவங்க வீடு சர்குன்பேட் போற வரைக்கும் ஷெரின் டிரான்ஸ்போர்ட்ல தான் போகும். அப்படி இருக்கும்போது எப்படி மர்தாஸ் ரோடு போனா? அது எப்படி சார் எனக்கு தெரியும்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். இவன் டாக்ஸியை ஃபாரன்சிக் அனுப்பு. சார். நிமிஷ், உங்க டாக்ஸில் இ வேலட் பார் கோட் இருக்குல்ல? ஆமாம் சார் இருக்கு. பேசஞ்சர்ஸ் கிட்ட எப்படி காசு வாங்குவீங்க? இ வேலட்டா இல்லை கேஷா? சார் அது அப்படியே வாங்குவோம், இப்படியே வாங்க. அன்னைக்கு நைட் அந்த 3 பேரும் எப்படி பேமெண்ட் பண்ணாங்க? சார் அதில் ஒருத்த மட்டும் ஆன்லைனில் பே பண்ணா, மற்றவங்களா கேஷு. டிரான்சாக்ஷனை காட்டு. அவங்கள நீ எந்த இடத்துல ட்ராப் பண்ண அந்த லொக்கேஷனை காட்டு. இறங்கு வா. ஆமாம் சார், இங்கே தான். அந்த பொண்ணை இங்கே தான் இறக்கி விட்டேன். அந்த இடம் இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. இங்கே ராகினியோட பணம் கிடைச்சது. சார் இங்கே வீடு பக்கத்துலேயே இருக்க. ராகினி இங்கே யார் வீட்டுக்காவது வந்திருக்கலாம்ல? அன்னைக்கு நைட்டு ராகினி வந்திருக்கிறத யாராவது பார்த்துருக்கலாம்ல? ராகினிக்கு தெரிஞ்சவங்க இங்கே இருக்காங்கன்னு அவங்க வீட்டாளுங்க சொல்லவே இல்லை. இருந்தாலும் நீ தெரிஞ்சுக்கோ. ஓகே சார். விகாஸ். சமன் சார், அன்னைக்கு ரமேஷ்குமார் பேர்ல ஒருத்த மட்டும் வேலட்லேருந்து ஜிபே பண்ணியிருக்கான் சார். அவன் கீர்த்தி நகர்ல இருக்கான் சார். அவனை வர சொல்லியிருக்கேன். ஓகே. ஆமாம் சார், நேற்று அவங்க கேபில் தான் இருந்தாங்க. பேக் சீட்டில் தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. நீங்கள் இந்த பொண்ணோட எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணீங்க? அவங்க
மெட்ராஸ் ரோடு வரைக்கும் சார். இந்த பொண்ணு, நீ, டாக்ஸி டிரைவர் தவிர டாக்ஸியில் எத்தனை பேர் இருந்தீங்க? சார் இன்னும் 2 பேர் இருந்தாங்க. ஒரு அங்கிள் இருந்தார், அவர் கொஞ்சம் இரும்பிக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு பையனும் கூட. அவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா? இல்லை சார், எனக்கு தெரியாது. அவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் தெரியுமா? சார் பார்க்கும்போது அப்படி ஒன்றும் தெரியல. ஆனால் அந்த பையன் ஏதோ அவசரத்தில் இருந்திருக்கான். ஆனால் அவன் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னு பேசிக்கிட்டு இருந்தான். நம்ம மச்சானோட ஃபங்க்ஷனில் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம். கேப் டிரைவர் அந்த பையன் மால்விப்பூரில் இறங்கினான்னு சொன்னான். அங்கே ஏதோ ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொன்னான். மால்விப்பூரில் எத்தனை பேங்க்அவுட் ஹால், பார்ட்டி ஹால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோ. எங்கே நடந்திருக்குன்னு பாரு. சர்மா, என்ன ஆனாலும் அந்த பையனை கண்டுபிடி. ஏன்னா அந்த பையன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ராகினிக்கு அன்றைக்கி என்ன ஆச்சுன்னு. சார் மிர்தாஸ்பூரில் கூட நாங்கள் என்கொயரி ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் ராகினி பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் அங்கேருந்து நமக்கு கிடைக்கவே இல்லை சார். சார், ராகினி வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. உங்களை அவசரமாக ஏதோ பார்க்கணுமா? ராகினி ஆன்லைனில் இருந்து கயிறு வாங்கியிருக்கல. இப்போ தான் டெலிவரி ஆச்சா? ஆமாம் சார். அவள் இந்த கயிறு எதுக்காக ஆர்டர் பண்ணான்னு எங்களுக்கு தெரியல சார். கடந்த 2 மாசத்துல இவன் இந்த கயிறை 3 முறை ஆர்டர் பண்ணியிருக்கா சார். இந்த கயிறு ஆர்டர் பண்ண அக்கௌண்ட் நேம் கீதாஞ்சலி 123 உன்னோட தானே? சார் அது என்னோட அக்கௌண்ட் தான். 2 பேரும் ஒரே அக்கௌண்ட் தான் யூஸ் பண்றோம். எந்த கயிறில் ராகினி தூக்கு மாட்டிக்கிட்டாலோ இந்த கயிறும் அதே மாதிரி இருக்கு. ஆமாம் சார், அதனால தான் சார் நான் இதை உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன். ஆனால் ராகினி சூசைட் பண்ணிக்கலன்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் உங்கள் பொண்ணு சொல்கிறா ராகினி 2 மாதத்துக்கு முன்னாடியே ஆர்டர் பண்ணியிருக்கான்னு. அப்படின்னா ராகினி 2 மாசமாக சூசைடை பற்றி நினச்சிட்டு இருந்தாளா? சார் இப்போ எனக்கு அவங்க ஃபேமிலி மேலே டவுட் வருது. ராகினி சூசைட் பண்ணிக்க போறான்னு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியும் நம்மள டைவர்ட் பண்ற மாதிரி இருக்கு சார். நிஜமாவே அவங்க ஏதாவது மறைக்கிறதா இருந்தா இந்த கேஸில் இருக்கிற கதை என்னவா இருக்கும் சார்? ராகினியோட ஃபேமிலி அவளை கொல்லணும்னு 2 மாசமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆன்லைனில் கயிறு வாங்கினது ஒரு பிளானாக இருக்குமோ? சார் பணத்தை அவங்க அக்கா அக்கௌண்ட்லேருந்து தான் எடுத்திருக்காங்க சார். ஒருவேளை அவளை வீட்லேயே கொலை பண்ணிட்டு சூசைட் மாதிரி வெளியே காமிச்சிட்டாங்களோ, அவங்க மேலே டவுட் வரக்கூடாதுன்னு மர்டர் சூசைடுன்னு நம்மளை சுத்த விடுறாங்க. அந்த வீட்டில் எல்லா செலவையும் ஒன்லி ஒன் ராகினி பணத்தில் தான் நடக்குது. இப்போ பிரச்சனை என்னன்னா, தங்க முட்டையிடுற வார்த்தை எதுக்கு கொல்லணும்? ஒருவேளை ஆனர் கில்லிங்காக கூட இருக்கலாம். அவங்க வீட்டுக்கு பிடிக்காத ஒரு பையனை ராகினி லவ் கூட பண்ணியிருக்கலாம். இப்போ அரவிந்த் ராகினிக்கு ரொம்ப க்ளோஸ். ஆனால் அவனுக்கும் ராகினிக்கும் அஃபேர் இருக்குன்னு ஒத்துக்கல. ஒருவேளை ராகினி வேற யாராவது பையனை பார்க்கறதுக்கு மிர்தாஸ்பூர் போயிருப்பாளா? சார் ஆனால் மிர்தாஸ்பூர்ல எதுவுமே கிடைக்கல. ராகினியோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்க. ஏன்னா இந்த கயிறு இந்த கேஸில் இன்னொரு முக்கியமான ஒன்று. கீதாஞ்சலி, கீதாஞ்சலி மாப்பிள்ள, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு? கீதாஞ்சலி என்ன தப்பாவே புரிஞ்சுட்டு இருக்கா? தப்பா நினைச்சது நான் இல்ல, புரியுதா? அப்பா, இவனுக்கும் இவளுக்கும் ஏதோ அஃபைர் இருக்கு. நீ என்ன பேசிட்டு இருக்க அக்கா? உங்க 2 பேர் சண்டையில நான் மாமாக்கு சப்போர்ட் பண்றேன், நீ என்ன வேணா பேசுவியா? நீங்க ஒண்ணு தெரியாத குழந்தை மாதிரி எல்லாம் பேசாத, புரியுதா? ஒருவேளை உனக்கு என் கூட வாழ விருப்பம் இல்லைன்னா நான் உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன்னு விட்டு பிரிஞ்சு போயிடு. அதுக்காக அவளை இந்த மாதிரி இன்சல்ட் பண்ண வேண்டாம். அப்ப உன் கூட என்ன பண்ற நீ? நீ உன் லிமிட்டை தாண்டிட்டு இருக்க அக்கா. லிமிட்டை கிராஸ் பண்ணத நீ இப்ப என்ன லிமிட்ல இருக்க சொல்ற? கீதாஞ்சலி, எங்ககிட்ட ஏதாச்சும் மறைக்கிறியா சொல்லு. ராகினி எப்பவும் உனக்கும் உன் வீட்டுக்காருக்கும் இடையில நடக்கிற சண்டையில குறுக்க வந்துகிட்டே இருப்பா. ஒருவேளை அதனால அவங்க 2 பேருக்கும் நடுவுல இருந்தது நான் தாமா. ஒருவேளை உங்களுக்கு உங்களோட கௌரவம் முக்கியம் இல்லனா, அவளுக்கும் என் புருஷனுக்கும் அஃபைர் இருக்க விஷயத்த போய் போலீஸ் கிட்ட சொல்லுங்க. நானும் அதை தான் நினைக்கிறேன். போலீஸ் அவனை இழுத்துட்டு போய் லாடம் கட்டினாதான் சரி வரும். அன்னைக்கு நைட்டு மால்விப்பூரில் ஒரு பார்ட்டி ஹாலில்
ஒரு பையனுக்கு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. ரமேஷ் சொன்ன மாதிரி எந்த பையனுக்கு ஃபங்க்ஷன் ஆச்சோ அவனோட அண்ணன் பையன். நாங்கள் அந்த பையனோட கெஸ்ட் லிஸ்ட்டை எடுத்தோம். அந்த பையனோட அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட ஃபோட்டோவும் இதில் இருக்குது. உன் டாக்ஸியில் உட்காந்து வந்த அந்த பையன் இதில் இருக்கானான்னு பாரு. சார் அந்த பொண்ணு மால்வி போருக்கு முன்னாடியே இறங்கிடுச்சு. எங்கே இறங்கினாலும் அந்த பேரை சொல்லு. அது மிர்தாஸ். மிர்தாஸ்பூர் சார். அன்னைக்கு நைட்டு நீ, டாக்ஸி டிரைவர், அந்த பொண்ணு இல்லாமல் டாக்ஸியில் வேற யார் இருந்தா? இன்னும் 2 பேர் இருந்தாங்க சார். யார் அது உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது சார். வினய், ரமேஷ், அப்புறம் அந்த கேப் டிரைவர் 3 பேரோட ஸ்டேட்மெண்ட் சேமாக இருக்கு. செக் பண்ணிட்டேன் சார். நான் 3 பேருக்கும் முன்ன பின்ன யாருனே தெரியாது. இவங்க உண்மையை தான் சொல்கிறாங்களோ என்னவோ. இவங்க 3 பேர் இல்லாமல் அந்த கேபில் யாரோ இருந்திருக்காங்க. பிருந்தாப்பூரில் இறங்கினவங்க. அந்த ஆளு யாரு அதை கண்டுபிடிக்கிறது அவசியம். அந்த 3 பேர்கிட்ட சொல்லி ஸ்கெட்சை வரைய சொல்லு. ஓகே சார். சார் அன்னைக்கு சாயங்காலம் ராகினியோட கலீக் திலீப்போட நம்பர் நந்தி சோப்ல ஆக்டிவா இருந்திருக்கு. அப்புறம் ரிக்ஷாக்காரன் எந்த பைக்கை பத்தி சொன்னானோ அந்த பைக் அவன்கிட்ட தான் சார் இருக்கு. அன்னைக்கு நான் அவங்களுக்கு லிஃப்ட் கொடுத்தேன் சார். ஆனால் அவங்கள நந்தி சோக்கிலே இறக்கி விட்டுட்டேன் சார். அதை தான் இப்போ கேட்குறேன். முன்னாடியே ஏன் சொல்லலை? பிளான் என்ன? ஒரு பிளானும் இல்லை சார். நீங்கள் தேவையில்லாமல் என் மேலே சந்தேகப்படுறீங்க. நான் அன்றைக்கி அவங்கள வீட்டில் விடலன்னு ரொம்ப குற்ற உணர்ச்சியில் இருக்கேன் சார். முதல்ல இந்த ட்ராமாவை நிறுத்து. உண்மையை சொல்லு. நான் உண்மையை தான் சொல்கிறேன் சார். ஒருவேளை அவங்கள வீட்டில் ட்ராப் பண்ணியிருந்தா என் வீட்டுக்கு திரும்ப வர்றதுக்கு கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் ஆகும் சார். அதனால தான் ராகினி என்ன நந்தி சோக்லேயே இறக்கி விட சொன்னாங்க சார். ஷேரிங் கேப்பில் போகிறதா சொன்னாங்க. ஓகே, நீ போ. ஒரு நிமிஷம். எங்கேயும் போகணும்னு யோசிக்காத, இல்லைனா ஜெயிலுக்கு போயிடுவேன். இவன் எதையோ மறைக்கிறான். அன்னைக்கு நைட்டு இவன் மொத்த ஆக்டிவிட்டியும் பாரு. ஓகே சார். சார், ராகினியோட டீட்டெயில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். தூக்கு மாட்டினதுனால தான் அவள் இறந்து போயிருக்கா. சாகிறதுக்கு முன்னாடி அவளை கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க கேங் ரேப் பண்ணியிருக்கானுங்க. அவனுங்களே அவளை சாகடிச்சிட்டு கயிறில் சுருக்கு மாட்டி மரத்தில் தொங்க விட்டுருக்கானுங்க. ஆனால் அந்த ரேபிஸ்ட் யாரு? முதல்ல ரேபிஸ்ட்டை விடு. முதல்ல நம்மளால இதை கண்டே பிடிக்க முடியல. ராகினி ஏன் மிர்தாஸ்பூர் போனா? சுமன் சார், பிருந்தாப்பூர்ல அந்த 4வது ஆளோட ஸ்கெட்ச் ஐடென்டிஃபை ஆயிடுச்சு. மஞ்சுள் நாம அவன் பேரு. தூக்கிட்டு வா அவனை. ஆமாம் சார், அந்த பொண்ணு அந்த கேபில் தான் இருந்தா. மிர்தாஸ்பூரில் தான் இறங்கினா. அந்த பொண்ணை கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சாகடிச்சிருக்காங்க. உனக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லிடு. சார், அவ என் பொண்ணு மாதிரி. ராத்திரி நேரத்தில் எதுக்கு தனியாக வந்தான்னு நானே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். தம்பி, இங்க வாப்பா. சொல்லுங்க. இவ்வளவு நாளா இங்க இவ்வளவு போலீஸ் வந்துகிட்டு இருக்காங்க. என்னாச்சுப்பா? ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சு இல்ல, அது சம்பந்தமா என்கொயரி. அது 1 கிலோமீட்டர் தூரத்துல தானே நடந்துச்சு. ஆனா போலீஸ் எங்க வராங்க? சார் கமென். சார், நான் ராகினியோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை செக் பண்ணிட்டேன். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, என்னைக்கு அவளுக்கு ரேப் நடந்ததோ அன்னைக்கு அவ யோகேந்திரன்ற இந்த ஆளுக்கு பர்த்டே விஷ் பண்ணிருக்கா. ஒருவேளை ராகினி இவன் பர்த்டே பார்ட்டிக்கு போயிருப்பாளோ என்னவோ. அதுக்கு தான் மிர்தாஸ்பூர் போயிருக்கா. ஆனா இவன் சார் சரக்பூர்ல இருக்கான். ஒருவேளை ராகினி அங்கிருந்து பிக் பண்ணிருப்பானோ? சார், இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த யோகேந்திரன் ராகினியோட அக்கா கீதாஞ்சலியோட ஹஸ்பண்ட். கீதாஞ்சலிக்கும் இவருக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது. வாட்? என்னாச்சு? உகேந்தர் பேரை சொன்னதும் நீங்க ஏன் சைலண்ட் ஆயிட்டீங்க? சார், இவங்க அவனை பத்தி எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்படின்னா என்ன சொல்லணும்னு நினைக்கிற? சார், அவன் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு என் தங்கச்சி ராகினியை கல்யாணம் பண்ண நினைச்சான். ராகினி கூட கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சீங்களா? சார், ராகினி எப்பவும் என்னதான் தப்பா நினைச்சிட்டு இருந்தா. ஆனா அவனோட சுயரூபம் அவளுக்கு தெரியல. அவன் சரியான பைத்தியக்காரன் சார். எனக்கு முன்னாடி அவன் ஒரு மாட்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். மாட்டையா? அவனுக்கு மூளை வளர்ச்சியே இல்ல சார். கேட்டா அவனுக்கு ஜோசியத்துல 2 பொண்டாட்டி இருக்குன்னு சொன்னாங்களாம். முதல்ல அந்த மாட்டை, அதுக்கப்புறம் நான், அதுக்கப்புறம் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ண நினைச்சான். சார், எனக்கு ஜோசியத்து மேல நம்பிக்கை இருக்கு. எனக்கு 2 கல்யாணம் பண்றதுக்கான ராசி ஜாதகத்திலே இருக்கு சார். நீ ராகு கேதுன்னு எல்லாத்தையும் மாத்திட்டு இருக்க. சொல்லு,
ராகினியை யார் யார் கூட சேர்ந்து கேங் ரேப் பண்ண? சார் நீங்க என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது சார். ராகினிக்கு அவ அக்காவை பத்தி நல்லா தெரியும் சார், ரொம்ப நல்லா தெரியும். இப்ப ராகினி இல்ல. உன் வேஸ்ட் கதையை கேட்கறதுக்கு எங்ககிட்ட டைம் இல்ல, புரிஞ்சுதா? டைம் வேஸ்ட் பண்ணாம சொல்லு. நான் உண்மையை தான் சொல்றேன். எனக்கு இந்த மாதிரிலாம் எந்த சம்பந்தமும் கிடையாது சார். சார் கீதாஞ்சலி தான் தான் தங்கச்சியை கொண்டு இருப்பான்னு எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு சார். ஆமா சார். அப்படியா? அவ எதுக்கு சொந்த தங்கச்சியை கொல்லணும்? சார் 15 லட்சம் ரூபாய் கேட்டுக்கிட்டு இருந்தா சார். ராகினி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா. அக்காக்கு எதிராக கோர்ட்ல கேஸ் சப்மிட் பண்ண போன்னு சொல்லிட்டு இருந்தா சார். எனக்கு நம்பிக்கை இருக்கு சார், கீதாஞ்சலி தான் அவ தங்கச்சியை நிச்சயம் கொண்டு இருப்பா சார். சொல்லு. சார் சார் இந்த லேடி ராகினியை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க சார். சார் தினமும் இவ்வளவு போலீஸ் இங்க வர்றத பாத்துக்கிட்டு இருக்க. ஆனா என்ன விஷயம்னு யாருமே என்கிட்ட கேட்கல. என்கிட்ட கேட்டிருந்தா சொல்லிருப்பேன். விஷயம் என்னன்னா ஒரு பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கணும். இதான் அந்த பொண்ணு. உங்களுக்கு இது சார் தினமும் ராத்திரி நாய்ங்களுக்கு பிஸ்கெட் போட நான் இங்க வருவேன். 15ஆம் தேதி நைட்டு இந்த பொண்ணை இங்க பாத்தீங்களா? பார்க்கல சார். ஆனா ஒரு பொண்ணு கத்துற சத்தம் மட்டும் கேட்டுச்சு. அது அந்த பக்கத்துல இருந்துதான். எந்த பக்கத்துல இருந்து சத்தம் வந்துச்சோ நீங்க அங்க போய் பாத்தீங்களா? இல்ல அங்க ரொம்ப இருட்டா இருக்கும், நான் பயந்துட்டேன். அப்ப இந்த பொண்ணை நீங்க பார்க்கல? நான் பார்க்கல சார், குரலை மட்டும்தான் கேட்டேன். அவங்க இவளை பார்க்கல. இருந்தாலும் அந்த பொண்ணோட சத்தம் எங்க இருந்து வந்துச்சோ டாக்ஸி டிரைவர் ராகினி அங்கதான் விட்டுருக்கான். சார் ஒருவேளை அவ தனியா இருக்கிறத பார்த்து யாராவது கிட்னாப் பண்ணிருக்கலாம், ரேப் பண்ணி அப்புறம் கொண்டு இருக்கலாம். வாய்ப்பு இருக்கு. இந்த ஏரியால குடிகாரன் திருடன் எல்லாரையும் ஒருத்தன் விடாம லைன் அப் பண்ணு. ஓகே சார். சர்மா சார், திலீப் அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு போகல. அன்னைக்கு ராத்திரி சந்துரி லாட்ஜில் தான் அவன் இருந்திருக்கான். இந்த லாட்ஜ் கிரைம் சீனை விட்டு 3-4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. இன்னொரு விஷயம் சார், திலீப் கூட ராகினியோட அக்காவும் கூட இருந்திருக்காங்க. 2 பேரையும் வர சொல்லு. 9:30 மணி வரைக்கும் லாட்ஜில் இருந்திருக்கீங்க. 10 மணிக்கு ராகினி கொலை செய்யப்பட்டிருக்கா. என்ன பிளானிங் நடந்தது? ஆக்சுவலாக சார் எங்கள் 2 பேருக்குள்ள அஃபேர் நடக்குது. அதனால தான் சார் உண்மையை சொல்லலை. இதுக்கு முன்னாடி 2 தடவை போய் சொல்லியிருக்க. இப்போ நீ போய் சொன்ன தலைகீழ மாறிடும், புரிஞ்சுதா? சொல்லு. சார் நான் எதுக்காக என் தங்கச்சியை கொல்ல போறேன் சார்? இப்போ நீ மட்டும் இல்ல, உன் புருஷனும் நீ தான் கொன்னன்னு சொல்றான். சார் அவன் பொய் சொல்றான் சார். ராகினிக்கு அவளோட பாஸ் கூட அஃபைர் இருந்துச்சு சார். அவன் கூட இதை பண்ணிருக்கலாம்ல. பாஸா? நீங்க என்ன உளறிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு ஏதோ தெரிஞ்சது. இதுக்கு தான் ப்ரொமோஷன் மேல ப்ரொமோஷன் போட்டிங்களா? சார் அவன் அந்த அளவுக்கு டேலண்டான பொண்ணுங்கிறதுனால தான் நான் அவளுக்கு ப்ரொமோஷன் கொடுத்தேன். எனக்கு எதிராக உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? சார் திலீப் தான் சொன்னான். சொல்லு. சார் எனக்கு விஜிதா தான் அப்படி சொன்னாங்க. சார் நான் திலீப் கிட்ட ராகினியை பத்தியும் பாஸை பத்தியும் எதுவும் சொல்லல சார். ஆனா எதுக்காக என்ன மாட்டி விடுறான்னு தான் எனக்கு புரியல. சார் இது வரைக்கும் சஸ்பெக்ட் யார் மேலேயும் ஸ்ட்ராங்கான எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. ஷர்மா இப்போதான் சஸ்பெக்ட் முன்னாடி வர ரெடி ஆகுது. இவங்க ஒவ்வொருத்தரோட டீட்டெயில்ஸை எடு. நாம எல்லாரும் ஏதோ ஒன்று மிஸ் பண்றோம். ராகினி, உன்னோட ஜாதகத்தை பார்க்கும்போது நீ பெரிய அதிசயத்தை நிகழ்த்த போறேன்னு தோணுது. ஆனா ஒரு தோஷம் இருக்கு. பிரச்சனைகள் அதான் காரணம். என்ன தோஷம்? பெரிய அண்ணன் தோஷம். சார் அந்த 3 பேரோட டிஎன்ஏ எடுத்திருக்கேன். நிமிஷ பற்றி சில டீட்டெயில்ஸும் நமக்கு கிடச்சிருக்க. அது என்னது? அவர் ஒர்க்கஹாலிக். 3 ஷிஃப்ட்டும் அவரை டிரைவ் பண்ணுவார். சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு டாக்ஸி ஓட்டமும் வரல, கார் எடுத்துக்கிட்டு வெளியே கூட போல. பயந்துட்டானா? தெரியல சார். அப்புறம் அந்த ரமேஷ், அவன் கூட ஆஃபீஸ்க்கு போல, வினயும் காலேஜுக்கு போல. இவங்க 3 பேரும் ஒரே ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இவங்க சொன்னது நிஜமா இல்லை பொய்யா அது தெரிஞ்சுக்கிற நேரம் வந்துச்சு. நான் யாரையும் கொலை பண்ணல சார். என் மண்டைய சூடாக்காத, இல்லைன்னா தவட பிஞ்சிரும். சொல்லு. ரமேஷ், மஞ்சு, வினய் எல்லாரும் சொல்லிட்டாங்க. இப்போ நீ சொல்லு. வாங்க மேடம், கம்மி தான், 50 ரூபா கொடுங்க போதும். இல்ல அண்ணா, நான் மிர்தாஸ் ரோட்ல இருக்கிற 2வது ரோடுக்கு போகணும்னா. பரவாயில்ல மேடம், நானும் அந்த வழியே தான் போறேன். வாங்க இறக்கி விட்டுறேன். நான் எதுவும் பண்ணல சார்.
சார் ஒரு நிமிஷம் இரு. ஐயோ நான் யாரையும் கொலை பண்ணல சார். இந்த 3 மிருகங்களும் சேர்ந்து அந்த பொண்ணு உயிரை எடுத்திருக்கானுங்க. அப்புறம் நீ உன் பொண்ணு வயசுன்னு அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொன்னுட்டல. இல்ல சார், நான் அதுவும் பண்ணல சார். நாங்க அவளை உயிரோட விட்டுட்டோம் சார். ஆமா சார், ரேப் பண்ணிட்டு தான் பண்ணோம். அப்படியே அவளை விட்டுட்டோம் சார். நாங்க அங்க இருந்து போகும்போது அவ உயிரோட தான் இருந்தா. சத்தியமா நாங்க கொலை பண்ணல சார். 7 வாரம் செவ்வாய்க்கிழமை தண்ணியில இதே மாதிரி கயிறு அவுத்து விடணும். அதுக்கப்புறம் உன் பிரச்சனை எல்லாம் தானா சால்வ் ஆயிடும். பயப்படவே வேண்டாம். இந்த கருப்பு கயிறு எப்பவுமே உன் கையில இருந்துகிட்டே இருக்கணும். சொல்லு. எல்லாருக்கும் முன்னாடி நீ மஞ்சுவை 10 மணிக்கு பிருந்தாப்பூர்ல விட்டுருக்க. அதுக்கப்புறம் உன் டாக்ஸி காலி. இருந்தாலும் நீ வீட்டுக்கு போகல. காலையில தான் வீட்டுக்கு போயிருக்கு. ராத்திரி ஃபுல்லா எங்க இருந்த சொல்லு, இல்லைன்னா ரேப் அண்ட் மர்டர் கேஸ்ல உள்ள போட்டுருவேன். வேணாம் சார், வேணாம் சார், வேணாம். முதல்ல அந்த பொண்ணு நான் ரேப் பண்ணல சார். ஆனா அந்த பொண்ணு நினப்பாவே இருந்துச்சு. அந்த 3 பேரையும் அவங்க இடத்துல விட்டுட்டு மறுபடியும் நான் அந்த இடத்துக்கு போனேன். ஒரு நிமிஷம். சார், இந்த கேங்கோட மோட்டிவ் வேற ஏதோ இருக்கு சார். நான் அவளுக்கு பாடம் போகட்ட நினைச்சேன். எனக்கு தெரியும் அவ தினமும் செரீனுடைய டாக்ஸில் தான் வந்து போறான்னு. அதனால தான் நான் பிளான் பண்ணேன். நானும் வினயும் வேற இடத்துல இருந்து ஏறணும். ஆனா நாங்க உட்காந்ததுக்கு அப்புறம் அவ வண்டியில ஏறவே இல்லை. ஆனா நான் பக்கத்து வீட்டுக்காரங்கிறதுனால என்னை நம்பி அவ வந்து வண்டியில உட்காந்தா. நான் தான் அவளை முதல்ல தொடறதுக்கு முயற்சி பண்ணேன். முன்னாடி சீட்ல இருந்து ரமேஷ் அனுப்பின மெசேஜை படித்தேன். என்ன இது? நீங்க என்ன பண்றீங்க? அண்ணா வண்டியை நிறுத்துங்க அண்ணா. டிரைவர் வண்டியை நிறுத்தினதும் நாங்கள் அவளை பிடிச்சிக்கிட்டோம். அவ என்ன தப்பு பண்ணா? நான் அவளுக்கு நிறைய முறை சொல்லிட்டேன், என் வீட்டை விட அவள் வீடு உயரமாக இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் அவள் என் பேச்சை கேட்கவே இல்லை. நான் அந்த ஜாதிக்காரங்க வீட்டிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அவள் வீட்டு நிழல் கூட என் வீட்டு மேலே படக்கூடாதுன்னு நினைப்பேன். ஷர்மா, சார், நான் கேள்விப்பட்டிருக்கேன். சின்ன கிராமங்கள்ல கேஸ்ட் இஷ்யூஸ்னால பெரிய பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. ஆனா ராகினிக்கு நடந்ததை கேட்குறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அவங்க ராகினியை சீப்பா பார்த்தானுங்க. ஆனா ராகினி சீப் இல்ல, அவனுங்க தான் சீப்பா யோசிச்சிருக்கானுங்க. அவனுங்க ராகினியை கொன்னது ராகினி வீட்டாளுங்களுக்கு அவ தெரியக்கூடாதுன்னு. அதுக்காக தான் அந்த பொண்ணை கொன்னு இருக்கானுங்க. இப்ப அவனுங்களுக்கே அவங்கள பார்த்தா வெக்கமா வரும். யாரு இன்னொருத்தரை கேஸ்ட் வைஸ் பாக்குறாங்களோ சமூகத்துல அவனுங்க தான் கலிஜ் பண்றாங்க. நம்ம தேசத்துல இவனுங்க தான் பிரச்சனைய உருவாக்குறானுங்க.